நடந்தது? கண்ணை திறந்து பாருமா, அண்ணன கண்ணை திறந்து பாருமா. எல்லாருமே பைத்தியம். ஐயோ அம்மா, என் தங்கச்ச பாருங்கம்மா, இப்படி பைத்தியம் பிடித்த போல் பேசுகின்றாலே, இப்படி பிச்சை பிடித்த போல் பேசுகின்றாலே, என் தங்கச்சிக்கு என்ன நடந்தது தெரியலையே அம்மா. தங்கச்சி, ஏழை மக வீட்டுக்குள்ள இளம் பிறையா வந்தவளே, வாழையடி வாழையாக வளர்ந்து வரும் சின்னவளே, பால்வடியும் உன்முகத்தை பார்த்துவிட கூடாதா, கண்ணுறங்கு கண்மணியே கண்ணுறங்கு அறிறாரோ. தகச்சு, நீ எங்கம்மா இருக்க? நீ எங்கம்மா இருக்க? ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்ன அது நம்பி இருக்குது மண்ண, தானாக வளர்ந்த மரம் பாரம்மா, தாயாரு தந்தை யாரு கூறம்மா. ஆத்துக்கு பக்கம் ஆத்து துறைக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்சா தென்ன அதை நம்பி இருக்குது மண்ணு, தானாக வளர்ந்த மரம் பாரம்மா, தாயாரு தந்தை யாரு கூறம்மா. அம்மா தங்கச்சி, அண்டமா என் தங்கச்ச பாருங்கம்மா. அண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள, அவனுக்கு என்னை போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஆண்டவனு நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள, அவனுக்கும் என்னை போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள, அவனுக்கு என்னை போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஓடும் நதி ஒருத்தருக்கும் சொந்தம் இல்லை அம்மா, ஓடும் நதி ஒருத்தருக்கும் சொந்தமில்லை அம்மா, ஓடும் நதி ஒருத்தருக்கும் சொந்தம் இல்லை அம்மா, அந்த ஓட்ட கூற வீட்டுக்கார் சொந்தம் எல்லாம் சும்மா, அந்த ஓட்ட கூற வீட்டுக்கார் சொந்தம் எல்லாம் சும்மா. ஆத்துக்கு பக்கம் ஆத்து துறைக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்சா தென்ன அதை நம்பி இருக்குது மண்ண, தானாக வளர்ந்த மரம் பாரம்மா, தாயாரு தந்தை யாரு கூறம்மா. எங்களுக்கு இப்படி ஒரு நிலை வர வேண்டுமா? எங்களுக்கு இப்படி ஒரு நிலை வர வேண்டுமா? வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பன் தந்தா, வாலிபத்த கடனை தீர்க்க தாயா என்ன பெத்து போட்டா, வாலிபத்தில் கடனை தீர்க்க தாலி ஒரு அப்பன் தந்தா, வாலிபத்த கடனை தீர்க்க தாயார் என்ன பெத்தி போட்டா, வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பன் தந்தா, தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெத்து போட்டா. நம்ம சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது, நம்மை சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது, நம்ம சுமக்கும் பூமி ஒரு
நமக்குது. ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்து திறக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்சா தென்ன நம்பி இருக்கு மண்ண. இது தானாக வளர்ந்த மரம் பாரம்மா. அம்மா தாயாரு தந்தை யாரு கூறம்மா. ஆண்டவா, நாங்கள் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லையே, எங்களுக்கு இப்படி ஒரு நிலை வர வேண்டுமா? தங்கச்சி, உனக்கு என்னம்மா நடந்தது? உனக்கு என்னம்மா நடந்தது? ஐயா ஐயா, யாரையா நீங்க? ஐயா ஐயா ஐயா, ஐயோ அண்டவா, என் தங்கச்சி சுய நினைவில்லாமல் பேசுகின்றாளே, என்ன நடந்தது தெரியாமல் பேசுகின்றாளே. ஐயா இந்த பெண்ணை கெடுத்து ஐயோ ஐயா, இரு கண்களை தெரியாமல் அனாதைக நடு வீதிக்கு வந்து விட்டனே. நான் சாதாரண ஏழை கிடையாது ஐயா, இந்த பாவி சாதாரண ஏழை கிடையாது ஐயா. நான் ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசன் ஐயா, இளவரசன் ஐயா. ஆமா ஐயா, ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசனா? உண்மைத்தான் ஐயா. ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசன் இரு கண்களும் தெரியாமல் இந்த காலகத்தில இப்படி அனாதையாக ஐயா, ஒரு நாட்டை ஆள வேண்டியனா இரு கண்கள் இழந்து இப்படி அனாதைய நடு வீதிக்கு பிச்சை எடுக்கிற நிலைக்கு வந்து விட்டேனே. காரணம் என்னவென்று கேட்கிறீர்களா? ஐயா, என்னுடைய வாழ்க்கையில் விதி விளையாடி விட்டது ஐயா, விதி விளையாடி விட்டது ஐயா. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த கதையை கூறிக்கொண்டே செல்கிறேன் ஐயா. என்னுடைய நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா? சத்திய நீதி தவறாது ஆட்சி புரிந்த சத்தியபுரி நாடு ஐயா, என்னுடைய நாடு. சத்தியபுரி நாட்டு இளவரசரா? ஆமா ஐயா. சத்தியபுரி நாட்டு இளவரசரா? ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசர். உண்மைத்தான் ஐயா. உங்களுக்கு பார்வை ஆதியில் போனதா அல்லது உங்களுக்கு பாதியில் போனதா? ஐயா, என் இரு பார்வையும் எனக்கு ஆதியில் போனதல்ல ஐயா, சதிகார்கள் சூழ்ச்சியால் பாதியில் போய்விட்டது ஐயா. அப்படி உங்கள் வாழ்க்கையில் நடந்தது என்ன? ஐயா, சத்தியபுரி நாட்டிலே சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கும் முத்தான 3 குழந்தைகள் பிறந்தோம் ஐயா. 3 குழந்தைகள்? ஆமா ஐயா. என்னுடைய அண்ணன் பெயரோ முரளி, முரளியா? என்னுடைய பெயரோ முத்து, முத்து. என்னுடைய ஒரே தங்கு ஒப்பற்ற தங்கு முத்தழகி என் தங்கச்சி ஐயா, என் தங்கச்சி ஐயா. பாவி, நீ ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசியா? உனது பெயர் முத்தழகியா? இல்ல, என் பேர் தான் சிம்ரன். செருப்பாடி அடிப்பாங்க. ஐயா, அப்படி சத்தியபுரி நாட்டிலே சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கும் முத்தான 3 குழந்தைகள் பிறந்து நாங்கள் மூவரும் இந்த சத்தியபுரி நாட்டிலே சீரம் சிறப்புற வாழ்ந்து கொண்டு வந்த அன்று ஒரு நாள் பஜா! டேய், 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 டேய். நடிக்கிட்டு சுராடா. விளையாடு வீரலாம் அரவர பழாச்சு நடிக்கிட்டு சுராடா. விளையாடு வீரலாம் அரவர பழாச்சு நடிக்கிட்டு சுராடா. அமைச்சர் விசக்கோடி என்ற பெயரோடு வந்து வருகிறேன். நாடகங்களா ரசிக பெருமக்களே, தோன்றின் போலோடு தோன்றுக அந்திலா தோன்றலின் தோன்றாமை நன்று. இந்த உலகத்தில் நாம் பிறந்தோ
நாம் வாழ்ந்தோம் இறந்தோம் என்று இல்லாமல் தான் வாழ்கின்ற காலத்தில மற்றவருக்காக கொடுத்து உதவ வேண்டும். தான தர்மங்கள் செய்திருக்க வேண்டும். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். அப்படி கொடுக்க வேண்டும் மனப்படைத்த அன்பு உள்ளம். பாட்டாளி மக்கள் கட்சி பி அசோக் 7வது வார்டு கிளை செயலாளர், வழக்கடை உரிமையாளர் பி அசோக் என்று சொல்லக்கூடிய அருமை ஐயா எங்கள் கலைதேவி நாடக மன்றத்தை பாராட்டி ரூபாய் 50 வாரி வழங்கியிருக்கிறார். இந்த அழகான வேலையிலே வாசுகி, செல்வம் போலீஸ், செல்வராணி, அரவிந்தன், லோகன் என்று சொல்லக்கூடிய அருமை உள்ளங்கள் எங்கள் கலைதேவி நாடக மன்றத்தை பாராட்டி ரூபாய் 101 வாரி வழங்கியிருக்கிறார்கள். குல்பி வாய கோணையத்தை வச்சுக்கிட்டு எடுக்கணும் செல்பி. மைமா இந்த மைமா இந்த மாமே உனக்குத்தான் அம்மா. யாரு மூஞ்சியா? அடவத்து யாரு மூஞ்சிதா? நான் தப்பா பண்ணா? நான் தப்பா பண்ணா? மைமா பேர் தாண்டா அஞ்சலா. மைமா பேர்தா அஞ்சலா கபில்ல பூந்துட்டாயா? ஐயோ நெஞ்சிலும் சொல்லணும் வந்தா நான் ஒரு தொத்து வாங்கி முண்டா ஏதோ தெரியாத வளர்ச்சிக்கிறேன். ஏதோ புலால் ஆச்சு விட்டேன். புலோ அம்மால வாடா கொத்தவா அம்மால வா கொத்த வாடா.